அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் காலையிலே வீடியோல சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து ஜூலை 24ஆம் தேதி முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லி, இந்த டெட் எக்ஸாம்ல மார்க் குறைக்கிறது சம்பந்தமாகவும், அனுபவ புள்ளிகள் தர்றது சம்பந்தமாகவும் இன்னைக்கு வந்து அந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்ல வரதா சொல்லியிருந்தேன் இல்லையா? இன்னைக்கு அதோட நிலைமை என்ன? இன்னைக்கு என்ன ஆச்சுன்றத ரொம்ப தெளிவா உங்களுக்கு நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். அதாவது பாருங்க, சிறப்பு டெட் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கான இடைக்கால தடை உத்தரவு 2026 ஆகஸ்ட் 24 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதாவது 1 மாசம் நீட்டிச்சிருக்காங்க. இன்னைக்கு எந்த விதமான நீதியும் கொடுக்கல. இத அடுத்த மாசம் ஆகஸ்ட் 24க்கு கொண்டு போயிட்டாங்க. கருணை மதிப்பெண் அதாவது கிரேஸ் மார்க் வழங்குவது குறித்து முடிவெடுக்க அரசு கூடுதல் அவகாசம் கோரியதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து கிரேஸ் மார்க் தர்றதுக்காக, அதாவது டெட் மார்க் குறைக்கிறத தாண்டி கிரேஸ் மார்க்கும் கொடுக்கணும், அதுக்கு எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. மேலும் சில தரப்பினர் தாக்கல் செய்த புதிய மனுவும் அனுமதிக்கப்பட்டது. இப்ப பாருங்க, இது குழப்பம் புதுசா ஆரம்பிக்குது. யாரோ புதுசா இதுல வந்து இடைமனுக்களா சேர்க்கிறாங்க. அவங்க என்னென்ன வாதத்தை வச்சு சேர்க்கிறாங்கன்னு தெரியலங்க. அந்த மனுக்கள் எல்லாம் சேர்க்கப்படுகிறது. அதுக்கு அனுமதிக்கப்பட்டது. அடுத்த கட்ட விசாரணை வழக்கம் போல் 2026 ஆகஸ்ட் 24 அன்று நடைபெறும். கருணை மதிப்பெண் தொடர்பாக எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை. முடிஞ்சு போச்சா? இப்ப இதை பத்தி உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் கொடுக்குறேன். முக்கிய அறிவிப்பு: உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இயக்கங்களின் சார்பில், அதாவது அசோசியேஷன் சார்பில் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆசிரியர் சகோதரர்கள் திரு எஸ் பாலமுருகன், திரு ஆ சுப்பிரமணியன் அண்ட் திரு க ராஜேஸ்வரன், திரு க மணிமுத்து ஆகியோர் தாக்கல் செய்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. யாரா தாக்கல் செய்திருக்காங்க பாத்தீங்களா? இந்த 3 ஆசிரியர்கள் தாக்கல் செஞ்சிருக்காங்க. முக்கிய கோரிக்கை பாத்தீங்கன்னா, உயர்நிலை மேல்நிலை பள்ளி இடைநிலை ஆசிரியர்களுக்கு தொடர்பில்லாத டெட் பேப்பர் 1 விலக்கு இல்ல நிவாரணம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 9, 10 வகுப்புகளுக்கு தொடர்பில்லாத டெட் பேப்பர் 2 விலக்கு நிவாரணம் கோருதல். இது 2வது கோரிக்கை. 6 8 வகுப்புகளில் கற்பிக்கும் பாடத்திற்கு தொடர்பில்லாத பாடங்களில் தேர்வு எழுத வேண்டிய கட்டாயத்தை நீக்குதல். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒருத்தர் சோசியல்வாதியா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து நமக்கு சோசியல்லே வந்து அவங்களுக்கு 60 மார்க் வந்து தனிப்பட்ட முறையில் கிடைக்கிது இல்லையா? ஆனா ஒரு மேக்ஸ் டீச்சர் பாத்தீங்கன்னா, அவர் சயின்ஸ்ல வேற 30 எழுத வேண்டியது இருக்கு. இதே சயின்ஸ் டீச்சர்னா ஒரு மேக்ஸ்ல வேற எழுத வேண்டியது இருக்கு. அப்படி இல்லாம எடுக்கிற சப்ஜெக்ட்லயே 60 மார்க் வரணும்னு கேக்குறாங்க. அடுத்தது, பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சம மதிப்பெண் தளர்வு வழங்குதல். அதாவது பணியில தான் எல்லா ஆசிரியரும் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுல கேட்டகரி பார்க்கக்கூடாது. ஓபிசி, எம்பிசி, ஓசி, எஸ்சின்னு பார்க்கக்கூடாது. எல்லாருக்கும் ஈக்குவலான மார்க் வழங்கணும் அப்படின்றதும் அதுல கோரிக்கையில இருக்கு. மேற்கண்ட கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வல்லுநர் குழு அமைத்தல். இது எல்லாத்துக்கும் வந்து வல்லுநர் குழு அமைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இவ்வழக்கு இன்னைக்கு அறை எண் 7ல மாண்புமிகு நீதியரசர் மும்முனேரி சுதீர்குமார் அவர்கள் முன்னிலையில் 20வது வழக்காக விசாரணைக்கு வந்ததுங்க. ஆசிரியர் தரப்புலங்க மூத்த வழக்கறிஞர் திரு பன்னீர்செல்வம் ஆஜரானார். அதே மாதிரி அரசு தரப்புல டிஆர்பி சைட்ல இருந்து வாதிடுறதுக்காக மதியானம் பிற்பகல் 2:15க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வழக்கை வந்து பிற்பகல் 2:15க்கு ஒத்தி வச்சாங்க. பிற்பகல் 2:15 என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, டிஆர்பி தரப்புல உச்சநீதிமன்றம் மற்றும் என்சிடி உத்தரவுகளின் அடிப்படையிலேயே சிறப்பு தகுதி தேர்வு நடத்தப்படுவதாகவும், ஏற்கனவே வழக்கை தொடர்ந்த நிலையிலேயே தள்ளுபடி செய்ய வேண்டும்னு வாதிடப்பட்டதுங்க. அதாவது வந்து இந்த 3 மனுதாரரோட வழக்கை வாபஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பதிலளித்த ஆசிரியர்கள் தரப்பின் மூத்த வழக்கறிஞர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் 6 8 வகுப்புகளுக்கு பேப்பர் 1 நடத்துமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிடவில்லை. 9, 10 வகுப்புகளுக்கு ஆசிரியர்களுக்கு டெட் நடத்துமாறு உச்சநீதிமன்றமோ என்சிடியோ உத்தரவிடவில்லை. மாநில அரசு பாடத்திட்டத்தை குறைக்கவோ மதிப்பெண் தளர்வு வழங்கவோ முடியாது என்று என்சிடி எந்த உத்தரவும் பிறப்பிக்கல. அப்ப மாநில அரசு கையில விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க. எனவே வழக்கை ஏற்று ஆசிரியர்களின் கோரிக்கை மீது உரிய நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிடணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காருங்க. சோ வந்து ஆசிரியர்கள் தரப்பின் வாதத்தை ஏற்ற மாண்புமிகு நீதியரசர் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறை செயலர், பள்ளிக்கல்வி இயக்குனர், எஸ்சிஆர்டி இயக்குனர், டிஆர்பியோட உறுப்பினர் செயலர் அவங்களை வந்து பதிலளிக்கணும்னு சொல்லி 10 டே டைம் கொடுத்து வர ஆகஸ்ட் 3ஆம் தேதி மீண்டும் வந்து விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க இந்த விஷயத்துல. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த அப்டேட் என்னன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தேங்க்யூ.